ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கனடா நாட்டில் இந்த ஆண்டு பொதுத் தேர்தல் நடக்கவுள்ள சூழலில் பிரதமர் மற்றும் லிபரல் கட்சித் தலைவர் ஜஸ்டின் ட்ரூடோ 2 பதவிகளை ராஜினாமா செய்தார். கனடாவில் 2வது மிகப்பெரிய சமூகமாக சீக்கியர்கள் உள்ளனர். அவர்களின் வாக்குகளை பெருமளவு பெற்று ட்ரூடோ ஆட்சியை பிடித்தார். 2023இல் காலிஸ்தான் பிரிவினைவாத அமைப்பின் தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் கொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு இந்தியா கனடா உறவில் விரிசல் விழுந்தது. கனடா தேசத்தின் இறையாண்மையில் இந்தியா தலையிடுவதாக ட்ரூடோ கருதினார். இந்திய மாணவர்களுக்கு விசா வழங்குவதில் பல கட்டுப்பாடுகளை அவர் விதித்தார். இதனால் அவருடைய லிபரல் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு கிளம்பியது. சிலர் அவர் பதவி விலக வேண்டும் என வெளிப்படையாகவே கூறினர். 9 ஆண்டுகளாக பிரதமர் பதவியில் இருக்கும் ஜஸ்டினுக்கு மக்களிடம் செல்வாக்கும் குறைந்து வருகிறது. வரும் தேர்தலில் அவருடைய லிபரல் கட்சி தோல்வியடையும் என்றும் கணிப்புகள் வெளியாகியிருக்கின்றன. இத்தகைய சூழலில் பதவியில் இருந்து விலகியுள்ள ஜஸ்டின் ட்ரூடோ வரும் மார்ச் 24 வரை கனடா பார்லிமென்ட் கூட்டத்தை ஒத்திவைக்கும்படி அந்நாட்டு கவர்னர் ஜெனரலை கேட்டுக் கொண்டுள்ளார். கனடாவின் அடுத்த பிரதமரை தேர்வு செய்வதில் கடும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 8 பேர் பிரதமர் பதவி ரேஸில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதில் 2 பேர் இந்திய வம்சாவளியினர். அவர்களில் ஒருவர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட அனிதா ஆனந்த். ஜஸ்டின் ட்ரூடோ அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அனிதா ஆனந்துக்கு பிரதமர் பதவி கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இச்சூழலில் அமெரிக்காவுடன் கனடா சேர வேண்டும் என்று அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்த தொடங்கியிருக்கிறார். இதற்கு முன்பு தேர்தல் சமயத்திலும் அவர் இதை வலியுறுத்தினார். கனடாவின் பொருளாதாரம் பெருமளவு அமெரிக்காவை சார்ந்திருக்கிறது. அமெரிக்காவின் மாகாணமாக கனடா மாற வேண்டும் என்று டிரம்ப் விரும்புகிறார். அவருடைய கருத்து அரசியல் விமர்சனங்களை ஏற்படுத்திய போதிலும் பிரதமராக இருந்தபோது ஜஸ்டின் ட்ரூடோ அது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. கனடா அமெரிக்காவின் 51வது மாகாணமாக சேர்ந்தால் அம்மாகாண மக்களுக்கு கட்டணங்கள் இருக்காது, வரிகள் குறையும். ரஷ்யா சீன கப்பல்களின் அச்சுறுத்தல்களில் இருந்து அவை முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கும். ஒன்றுபட்டால் அது எவ்வளவு பெரிய தேசமாக இருக்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.